குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னுடைய நேம் வந்து சாம்யல். நான் எஸ்கே அகாடமியில் ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணுறேன். நவ் வில் டிஸ்கஸ் ரிகார்டிங் ஃப்ரிக்ஷன். நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் ஃப்ரிக்ஷன் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி வில் டிஸ்கஸ். நவ் ஃப்ரிக்ஷன் வந்து இஃப் சப்போஸ் ஒரு பிளாக் இருக்குது அண்ட் இந்த பிளாக் வந்து ஒரு சர்ஃபேஸ் மேலே இட் இஸ் ரெஸ்டிங். இப்போ இந்த பிளாக்கோடைய மாஸ் வந்து m. இந்த பிளாக் மேலே நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஐ எம் அப்ளைங் ஸோ தட் இந்த பிளாக் வந்து இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் டு மூவ் இன் திஸ் டைரக்ஷன். ஸோ இந்த பிளாக் வந்து டுவர்ட்ஸ் ரைட் போகும்போது இந்த டைரக்ஷனில் ஆக்சிலரேஷன் இருக்கும் அண்ட் இந்த பிளாக்கோடைய வெயிட் வந்து mg வில் பி ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். ஸோ அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் நார்மல் ரியாக்ஷன் வந்து வில் பி ஆக்டிங் இன் தி அப்பர் டைரக்ஷன். Now when the block is moving on a rough surface, நம்மளுக்கு டைரக்ஷன் ஆஃப் மோஷனுக்கு ஆப்போசிட் சைடில் we will be getting friction. Friction force வந்து we will denote it by small f. இந்த small f உடைய வேல்யூ வந்து this is given by mu into n. இந்த mu into n வந்து we will come back again. Now இந்த இடத்துல இந்த பிளாக்குக்கும் சர்ஃபேஸ்க்கும் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் வந்து இட் வில் பி ஹேவிங் சம் இர்ரெகுலாரிட்டிஸ், ரொம்ப மைன்யூட்டான மைக்ரோஸ்கோபிக் லெவலில். அண்ட் அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ்லேயும் வந்து தேர் வில் பி சம் மைன்யூட் இர்ரெகுலாரிட்டிஸ் ஆன் தி சர்ஃபேஸ். ஸோ இந்த பிளாக் வந்து வென் இட் இஸ் ட்ரைங் டு மூவ், இந்த இர்ரெகுலாரிட்டிஸ் எல்லாமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று லாக் ஆகிட்டு அந்த ஸ்லைடிங் மோஷனை வந்து அப்போஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அப்போசிஷன் ஃபோர்ஸை தான் வந்து வி ஆர் காலிங் இட் ஆஸ் ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷனில் ஆக்சுவலி தெர் ஆர் 3 types. ஃப்ரிக்ஷனில் இருக்கக்கூடிய 3 types என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் ட்ரை ஃப்ரிக்ஷன், then you have fluid or liquid friction, and then third one வந்து internal friction. So right now we are going to discuss only about dry friction. Dry friction வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே ஸ்லைட் ஆகும்போது we will call it as dry friction. Fluid friction வந்து fluid மெக்கானிக்ஸில் வரும். ஸோ ஃப்ளூயிட்ஸோடைய சாப்டரில் ஃப்ளூயிட் வந்து வென் இட் இஸ் ஃப்ளோயிங் லேயர் பை லேயர் ஃப்ளோ ஆகும்போது அந்த ஒவ்வொரு லேயருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனை வந்து we will call it as viscosity. So that we will call it as fluid friction. Internal friction வந்து it is not there in the school level, but internal frictionன்றது மாலிக்யூல் ஸ்கூல்லேயே இந்த ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் இருக்கணும், ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ்க்கு இடையில இருக்கிற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து we will call it as internal friction. So what we are going to discuss is only regarding dry friction. Now இந்த dry friction போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரிக்ஷனுடைய டிஃப்ரெண்ட் கேசஸ் வந்து we will just have a look at it. Now suppose I have one object like this and in the objectல வந்து I am adding some force at an angle theta. ஸோ இந்த ஆப்ஜெக்டோடைய வெயிட் mg கீழே ஆக்ட் ஆகிருக்கும், நார்மல் வந்து மேலே ஆக்ட் ஆகிருக்கும். அண்ட் இந்த f வந்து சின்ஸ் இட் இஸ் ஆக்டிங் அட் அன் ஆங்கிள் தீட்டாவுடைய டைரக்ஷனில் திருப்பினா we will call it as f cos theta. தீட்டாக்கு பர்பெண்டிகுலராக திருப்பணும் அப்படின்னா, ஆப்போசிட்டில் திருப்பணும் அப்படின்னா it will become f sin theta. Now f cos theta தான் வந்து இந்த ஆப்ஜெக்டை டுவர்ட்ஸ் த ரைட் வந்து புல் பண்ணோம். ஸோ திஸ் சைட் ஐ எம் கோயிங் டு கெட் தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ n. இந்த ஃப்ரிக்ஷனுடைய ஃபோர்ஸ் வந்து மியூ இன்டூ n. நம்ம இப்போ இதுக்கு நம்ம ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா மியூ இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு mu into n, frictional force கண்டுபிடிக்கிறதுக்கு. Now n வந்து பார்த்தீங்கன்னா n is equal to, this is normal force. நார்மல் உடைய சேம் டைரக்ஷனில் தான் வந்து we are having, நார்மல் உடைய சேம் டைரக்ஷனில் we are having the f sin theta and that is equal to mg. ஸோ இப்போ நார்மல் உடைய வேல்யூ வேணும் அப்படின்னா it becomes mg minus f sin theta. அப்போ ஃப்ரிக்ஷன் உடைய ஃபோர்ஸ் வந்து it becomes mu into n, mg minus f sin theta. Now exactly same case, force உடைய பொசிஷன் மட்டும் நான் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த டைரக்ஷனில் ஐ எம் கோயிங் டு கிவ் ஃபோர்ஸ். இங்கே வந்து ரைட் சைட் ஆஃப் தி ஆப்ஜெக்டில் வி ஆர் கிவிங் ஃபோர்ஸ், இங்கே வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் தி ஆப்ஜெக்டில் வி ஆர் கிவிங். நான் இந்த லெஃப்ட் சைட் கொடுக்கும்போது ஹியர் திஸ் இஸ் கோயிங் டு பி தீட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் f cos theta அண்ட் வர்டிக்கல் டைரக்ஷனில் இட் பிகம்ஸ் f sin theta. ஆப்ஜெக்டுடைய வெயிட் mg கீழே ஆக்டாக இருக்கும், நார்மல் வில் பி ஆக்டிங் அப்வர்ட். நான் இந்த கேஸில் வந்து normal is equal to mg plus f sin theta.
ஏன்னா எம்ஜியும் டவுன்வர்டில் தான் இருக்குது, எஃப் சைன் தீட்டாவும் டவுன்வர்டில் தான் இருக்குது. ஸோ நார்மல் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு எம்ஜி ப்ளஸ் எஃப் சைன் தீட்டா. நவ் ஆப்ஜெக்ட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ரைட், அப்போது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ என். அப்போ ஃப்ரிக்ஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ எம்ஜி ப்ளஸ் எஃப் சைன் தீட்டா. ஓகே, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ எம்ஜி ப்ளஸ் எஃப் சைன் தீட்டா. நான் இந்த ரெண்டு கேஸ்லையுமே நான் கொடுத்துருக்கிற ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் ரைட் சைடு தான் இருக்குது, ரைட் சைடு தான் போகுது. ரெண்டு கேஸ்லையுமே ஆப்ஜெக்ட் வந்து ரைட் சைடு தான் போகும், ஃப்ரிக்ஷன் வந்து ஆப்போசிட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ எம்ஜி மைனஸ் எஃப் சைன் தீட்டா. அதே செகண்ட் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ எம்ஜி ப்ளஸ் எஃப் சைன் தீட்டா. ரெண்டு கேஸ்லையுமே ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த ரைட், ஆப்ஜெக்ட்டும் ரைட் சைடு தான் போகுது, ஆனால் ஃப்ரிக்ஷன் வந்து பேக் சைடில் இருக்குது. பட் த வேல்யூ ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ இங்கே டிஃபர் ஆனதுனால இங்கேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஸில் ஃபோர்ஸை வச்சு நம்ம புல் பண்ணியிருக்கோம், இங்கே வி ஆர் புல்லிங் தி ஆப்ஜெக்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் புல்லிங் கேஸ். அதே மாதிரி இங்கே வந்து வி ஆர் டூயிங் புஷ்ஷிங். நான் புல்லுக்கும் புஷ்ஷுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, புல்லில் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் லெஸ், இங்கே வந்து மைனஸ் எஃப் சைன் தீட்டா வருது, ஸோ ஃப்ரிக்ஷன் பிகம்ஸ் லெஸ். புஷ் கேஸில் வந்து ஃப்ரிக்ஷன் இஸ் மோர். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, புல்லிங் இஸ் ஜென்ரலி ஈஸியர் தேன் புஷ்ஷிங். புல்லிங் இஸ் ஈஸியர் தேன் புஷ்ஷிங். ஓகே, நவ் we'll see one more case in this. If suppose ஒரு வர்டிக்கல் வாலில் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு இந்த ஆப்ஜெக்டை நான் இங்கேயே வந்து ஸ்டேஷ்னரியாக ஹோல்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த கேஸில் வந்து ஐ எம் கோயிங் டு கிவ் சம் ஃபோர்ஸ் ஓவர் ஹியர். நான் இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் இந்த சைட் புஷ் பண்ணும்போது ரிவர்ஸில் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும். நார்மல் வில் பி ஆக்டிங் ஓவர் ஹியர். இந்த பிளாக்கோடைய எம்ஜி வில் பி ஆக்டிங் டவுன். இந்த பிளாக் வந்து இந்த வால் மேலே ஸ்லைட் ஆகிட்டே கீழே வந்திருக்குன்னா தென் ஃப்ரிக்ஷன் வில் பி ஆக்டிங் இன் தி அப்வர்ட் டைரக்ஷன். ஃப்ரிக்ஷன் வில் பி ஈக்குவல் டு மியூ இன்டூ என். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் வில் ஹேப்பன். நான் இந்த கேஸில் ஃப்ரிக்ஷன் வேணும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ என். இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என் வில் பி ஈக்குவல் டு எஃப். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிற எல்லா கேஸ்லையுமே என் வில் பி ஜென்ரலி ஈக்குவல் டு எம்ஜி இல்லைனா இந்த எஃப் சைன் தீட்டா இதெல்லாமே வந்திருக்கும். பட் வர்டிக்கல் கேஸில் வந்து இங்கே கொடுத்துருக்கிற ஃபோர்ஸ் தான் இந்த எண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ என், ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்டூ எஃப்னு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஒன்லி அதர் கேஸ். நவ் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி we will come to this thing called as dry friction. So whatever we are discussing here in the mu into n என்ற கான்செப்ட் வந்து this is all coming under dry friction. இந்த muன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா this mu is called as coefficient of friction. Mu is called as coefficient of friction. Now dry frictionல இந்த மாதிரி sliding case தான் வரும். இந்த sliding caseல dry frictionல there are two cases. One is static friction and another one is kinetic friction. இந்த static friction எப்போ வரும் அப்படின்னா when the object is stationary or when the object is at rest. when object is at rest அந்த டைமில் இருக்கக்கூடிய friction வந்து static friction. kinetic friction வந்து when the object is in motion. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இருக்கிற friction வந்து we will call it as kinetic friction. இந்த static frictionலே வந்து there is one limiting case. We will also call the maximum value of static as limiting friction. Maximum value will become limiting friction. In the limiting friction, kinetic friction, static friction, இந்த மூணு டைப்புக்குமே வந்து the relation is that இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறது limiting தான், அதுக்கு அடுத்தது static, kinetic தான் வந்து இருக்கிறதுலே least friction. We will understand the static and kinetic friction with one example. So let's say I am having one block. In the block la வந்து I am going to apply some force F. In the block உடைய weight வந்து let us take it as 40 Newton. Block உடைய weight வந்து 40 Newton. Upward direction la normal இருக்கு. In the opposite direction la we will be having friction. In the surface உடைய mu value, mu is given in the question. Static value வந்து 0.2, kinetic value வந்து 0.1. This is given in the question. Force உடைய value வந்து 2 Newton, 5 Newton, 10 Newton. Three different cases la we will try to calculate the friction value. Now when we come to friction, first one let's take 2 Newton case.
2 நியூட்டன் கேஸ் எடுத்தீங்க அப்படின்னா 2 நியூட்டனில் வந்து இந்த டைரக்ஷனில் ஐ எம் ஹேவிங் 2 நியூட்டன், இங்கே 40 நியூட்டன் இருக்குது, இந்த டைரக்ஷனில் ஐ எம் ஹேவிங் நார்மல். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்னன்றதை வி ஹேவ் டு கேல்குலேட். தட் இஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் இன்டூ என். இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் மியூஎஸ் வந்து 0.2, என் இஸ் ஈக்குவல் டு 40. அப்போ திஸ் வில் பி ஈக்குவல் டு 8 நியூட்டன். அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ வந்து 8 நியூட்டன். பட் நான் கொடுத்துருக்கிறதே 2 நியூட்டன் தான். நான் 2 நியூட்டன் கொடுத்தேன்னா அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக தான் ஃப்ரிக்ஷன் கிரியேட்டாக இருக்கணும். ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 8, பட் திஸ் ஒன் டஸ் நாட் ஒர்க். இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ, அதாவது 8 நியூட்டன் நான் கொடுக்குற வரைக்குமே இந்த ஃபோர்ஸ் வந்து இதை தாங்கிட்டு இருக்கும். ஆனால் நான் கொடுத்துருக்கிறது 2 நியூட்டன் தான். நான் 2 நியூட்டன் கொடுத்தேன்னா அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் 2 நியூட்டன் தான் வரும். அதனால ஃபஸ்ட்டு கேஸில் 2 நியூட்டனில் வந்து the friction force will be 2 நியூட்டன் only. நம்ம 2 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னா ஃப்ரிக்ஷன் will be 2 நியூட்டன். Now let's go to the second one, 5 நியூட்டன். 5 நியூட்டன் அப்ளை பண்ணும்போது again the same case, block உடைய weight 40 நியூட்டன் is acting downwards and இங்கே 5 நியூட்டன் இருக்குது. இங்கே ஆப்போசிஷனில் வந்து we are having static friction. Static friction நம்ம இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமோ அதே தான், it is still 8 நியூட்டன் only. 8 நியூட்டன் தான் வந்து இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ. ஆனால் நான் கொடுத்துருக்கிறது 5 நியூட்டன் தான். அதனால செகண்ட் கேஸ்லையுமே வந்து ஃப்ரிக்ஷன் வில் பி ஈக்குவல் டு 5 நியூட்டன். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நான் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனால் கூட அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கான வேல்யூ வர வரைக்குமே நான் என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறேனோ அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃப்ரிக்ஷன் தான் கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, கொஸ்டினில் 10 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. we will also calculate for 8 நியூட்டன். சப்போஸ் இஃப் யூ calculate for 8 நியூட்டன், இதனுடைய வெயிட் வந்து 40 நியூட்டன் இருக்குது. இந்த சைடு 8 நியூட்டன் கொடுத்துருக்காங்க, இங்கே நார்மல் இருக்குது, அண்ட் ஹியர் we are having friction. ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் இன்டூ என். ஆல்ரெடி நம்ம கேல்குலேட் பண்ணத மாதிரி ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ வந்து we calculated it as 8 நியூட்டன். இப்போ நான் இங்கே 8 நியூட்டன் தான் கொடுத்துருக்கேன், ஃப்ரிக்ஷனும் வந்து 8 நியூட்டன் தான் இருக்கும். திஸ் இஸ் ஒன்லி கால்ட் as லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். கொஸ்டினில் லாஸ்ட் கேஸில் they have given 10 நியூட்டன். ஸோ சப்போஸ் இஃப் நான் வந்து 10 நியூட்டன் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10 நியூட்டன் அப்ளை பண்ணும்போது ஐ ஆல்ரெடி நோ தட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 8 தான். 8 நியூட்டன் வரைக்கும் தான் ஃப்ரிக்ஷன்னால ஹோல்ட் பண்ண முடியும். நான் 8க்கும் மேலே வேல்யூ கொடுத்துட்டேன். அப்போ என்ன ஆகிடும்னா ஆப்ஜெக்ட் வில் ஸ்டார்ட் டு மூவ். அப்போ ஃப்ரிக்ஷன் பிகம்ஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு மியூ கே இன்டூ என். மியூ கேவோட வேல்யூ கொஸ்டினில் they have given 0.1 இன்டூ நார்மல் வந்து 40 விச் இஸ் ஈக்குவல் டு 4 நியூட்டன். ஸோ அப்போ இது கைனடிக்னால ஹியர் ஃப்ரிக்ஷன் வில் பி கைனடிக் ஃப்ரிக்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு 4 நியூட்டன். Now if you compare these values, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து நான் 8 நியூட்டன் தான் லிமிட்டிங் வேல்யூ. 8 நியூட்டன் வரைக்கும் நான் என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறேனோ இட் இஸ் த சேம், அது எல்லாமே ஸ்டாட்டிக், ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகலை. ஆனால் அந்த லிமிட்டிங் வேல்யூ 8 நியூட்டன் வரும்போது இட் டஸ் நாட் மூவ், பட் ஸ்டில் அது மேக்ஸிமம் வேல்யூ அது வரைக்கும் தாங்கும். அதுக்கு மேலே 8.1 நியூட்டன் வந்துட்டால் கூட ஆப்ஜெக்ட் வில் ஸ்டார்ட் மூவிங். ஸோ இஃப் யூ ட்ரை டு பிளாட் அ கிராஃப், இங்கே ஃபோர்ஸும் இங்கே ஃப்ரிக்ஷனுக்கும் வந்து இஃப் யூ ஆர் பிளாட்டிங் எ கிராஃப் வில் கோ லீனியர். நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்க கொடுக்க ஃப்ரிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இங்கே பார்த்த இடத்துல 2 நியூட்டன் கொடுத்தா 2 நியூட்டன், 5 நியூட்டன் கொடுத்தா 5 நியூட்டன். ஸோ இட் இஸ் கீப்பிங் ஆன் இன்க்ரீசிங் டில் 8 நியூட்டன் கொடுக்கும்போது 8 நியூட்டன் ஃப்ரிக்ஷன் அது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8 நியூட்டன் தான் லிமிட்டிங் வேல்யூ. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன், ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ கம்மி ஆகிடுச்சு. ஸோ திஸ் பார்ட் இஸ் கால்ட் as ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், this part is called as kinetic friction, and maximum value of static வந்து we will call it as limiting friction. So friction la வந்து horizontal cases we have discussed, and horizontal cases la வந்து we saw about static and kinetic friction. So static friction வந்து object rest la இருக்கிற வரைக்கும் இருக்கும், and till it reaches the limiting value it will keep on increasing. Maximum limiting value cross பண்ணிடுச்சு அப்படின்னா object move ஆகிடும். மூவ் ஆகும்போது friction will come down. So basic method of solving friction problems வந்து draw the free body diagram. அதுக்கான ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக x ஆக்சிஸ்க்கும் y ஆக்சிஸ்க்கும் போட்டுட்டு if you frame the equation, then using the equation you can solve the question. Thank you.